பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளுக்கு மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். சோ பூர்வ காலங்கள்ல தேவன் எப்படி வந்து வெளிப்பட்டாராம்? பங்கு பங்குனா என்னங்க? கொஞ்சம் கொஞ்சம். ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு தாவீதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எங்க தான் இருந்தாலும் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். சோ அவர்களுக்கு முழுமையா யார் நம்மளுடைய பிதா, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவர் யார், அவருடைய தன்மை என்னன்னு என்ன பண்ணாது தெரியாது. அவங்க புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்ட பிதாவை என்ன பண்ணாங்களாம்? வெளிப்படுத்தினாங்க. ஆனா நமக்கு எப்படி, இப்போ எனக்கு எப்படி ஆபிரகாமோட அதிகமா தெரியுமா உனக்கு அப்படின்னு நீ கேட்ப. எனக்கு தெரியும், உனக்கும் என்ன பண்ணும் தெரியும். எப்படி தெரியும்னா, நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினவரு, பிதாவை தெரிஞ்ச ஒரே ஆளு, இந்த உலகத்திலேயே பிதாவை முழுவதுமா தெரிஞ்ச ஒரே ஆள் என்ன பண்ணாராம்? வார்த்தையா இருந்தவர் மாம்சமா வந்து பிதாவை குறித்து திருவலம். அதனால ஆபிரகாமுக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாத முழுமையான பிதா யாருக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கும். ஆனா நீ இன்னும் என்ன பண்ணல? இயேசு வெளிப்படுத்தின பிதாவை என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அந்த செய்தியை நீ முழுவதுமா கேட்கும் போது அந்த பிதா எப்படிப்பட்டவர் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உனக்கும் இயேசு வெளிப்படுத்தின பிதா எப்படிப்பட்டவர் என்றது தெரியும்.